ரோல் பண்ணிட்டு ஆஹா தமிழ்நாடு சென்னை வரைக்கும் பார்த்தீங்களா டெல்டின் ஜாக் மெஜஸ்டிக் ப்ரைடா இது கிசினோட பிரைஸை பாருங்க கிளாசிக்ல வந்து 2500 ரூபாயா பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸ்ல பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பேராசீலிங் ஆடாது பேராஷூட்டா பேராகிளைடிங்னா இது கிடையாது, எல்லாமே பேராசீலிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரைஸ் அவ்வளோதான். ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டோம். ஆக்சுவலி காலையில் நாங்கள் சாப்பிடலை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசார்ட்டு கிட்ட ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு சொன்னால வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சி ஸ்பைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ஹோட்டல்லேருந்து ரெசார்ட்டோட வியூ இதுதான் அந்த ஹோட்டல் பாருங்க, செம்மையாக இருக்குது. நாங்கள் இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக இருக்குது. ஒரு ½ ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிட்டோம். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக் மசாலா எனக்கு எங்கடா எக்கு சரி ஓகே எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஒரு கடையில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, சுட சுட இருக்குது காய்ஸ். லெமன் காலையில் சாப்பாடாக வந்து பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வேஸ்ட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு வாட்டர் ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் ரெடி ஆகிட்டு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே இன்னும் 2 பீச்சை பார்த்துட்டு வந்திருக்கோம். கேலங்கட் பீச்சையும் அப்புறம் கிட்ட இருக்கிற பாகா பீச்சுக்கும் போயிட்டு வந்திருக்கோம். நேற்றும் சரியில்லை டைமு, இன்றைக்கும் சரியில்லை. நாளைக்கு இன்னும் என்னெல்லாம் சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியல. சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் சொல்லியிருக்கேன். செகண்ட் சம்பவம் வந்து எனக்கு பீச்சில் 2 டாக் என்னை துரத்தி என்னோட உடம்பு ஃபுல்லாக பீச்சு மண், அதெல்லாம் பிளாக் பண்ணலை. 9வது சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோவா போலீஸ் வந்து வண்டியை பிடிச்சிட்டாங்க, ஓவர் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனை போட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் கேட்டாங்க. ஸோ அது வந்து கையில் இல்லை, நான் வந்து பிடிஎஃப் வச்சுருந்தேன்னா ஸோ அதை காமிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட பைக் ஓனருக்கு வந்து ஃபோன் பண்ண சொல்லி அவங்க ஹிந்திலே பேசி எங்களுக்கு ஒன்றுமே புரியல, அவன்கிட்ட பேசக்கூட முடியலை. நாங்கள் இங்கிலீஷில் ஏதோ திணற பேசிக்கிட்டு இருக்கோம், அவனுக்கும் புரியல. அதுக்கடுத்து அவனுக்கு கால் பண்ணி அவன் வந்து 500 ரூபாய் கட்ட சொன்னான். ஸோ கட்டிட்டு அப்படியே ஓடி வந்துட்டோம். செகண்ட் டேவும் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம். தேர்ட் டே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. வாட்டர் ரைடெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பிக்கப் அண்ட் ட்ராப்பு ஃபுட்டு ஸோ எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம காலையில் போனோன்னா வர்றதுக்கே ஈவினிங் ஆயிரும். ஸோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. கைஸ் பேக் சைடில் தெரியுது பார்த்தீங்களா ட்ரிங்க்ஸு, அது ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி ரியலாக இருக்குல்ல, பட் அது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கு என்னடா இது ஸ்டிக்கர் பேனர் மாதிரி. இங்கேயே சாப்பிட்ருக்கலாம். நாங்கள் போயிட்டு எங்கெங்கேயோ அலைஞ்சி நேற்றுலாம் நானை பார்த்தீங்கன்னா அப்படியே வாயில் வச்சு கடிக்க முடியல. சரி நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நேற்று நைட்டு சாப்பிட்டுமே ரொம்ப அடைஞ்சாரா, ரொம்ப ஹால். எங்கள் வீட்லேயே சப்பாத்தியை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி பிச்சு தான் சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வச்சுட்டு எப்படி அழகாக சாப்பிட்றேன்னு மட்டும் பாருங்கள். ஆனியன் ரோல் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் அப்படியே வச்சு ஜஸ்ட் அப்படியே ரோல். எப்பயுமே இப்படி தான் சாப்பிட்றேன் எங்கள் வீட்டில். அதாவது தண்ணியாக ஏதாவது வச்சுட்டாங்கன்னா அதை சாப்பிட முடியாது. அந்த மாதிரி கிட்டியாக இருக்கிறத ரோல் பண்ணிவிட்டு ஆஹா அல்டிமேட் சவரமா மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்படி சுருட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வெளியே கூட எடுத்துகிட்டு போகலாம். Wi-Fi no. No Wi-Fi. No Wi-Fi. Where are you from? I'm from Germany. From Argentina. German. Okay. Hello. Where are you from? Tamil Nadu. Chennai. Chennai. ரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் டேடி கெசினோன்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெல்டின் ஜாக் அங்கே இருக்குது கொஞ்சம் தூரத்தில். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து நம்ம அப்படியே பீச்சுக்கு போகலாம். டெல்டின் ஜாக் தாண்டா நல்ல என்ன சொல்கிறது கெசினோவோட ஜாம்பவான்கள் டெல்டின் ஜாக்கும் டெல்டின் ராயலும். ரைஸ் இதுதான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கெசினோ, அதாவது பார்த்தீங்கன்னா ஷிப்லேயே இருக்கிற கெசினோ. ரைஸ் இது வரைக்கும் பார்த்தீங்களா டெல்டின் ஜாக்.
வந்துட்டோம். ஸோ அங்கே உள்ளே போயிட்டு எவ்வளோ என்னன்னு தெரில, போயிட்டு புக் பண்ணிவிட்டு என்னன்றதை இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு தெரியுதா, வெல்பிங் மெஜஸ்டிக் ப்ரைடா இது என்ன பண்ணுற வைக்க போகிறானுங்கடா, கிங்ஸ் கேசினோ பின்னாடி போட அங்கே நிப்பாட்றா பின்னாடி போடா. கெசினோவோட ப்ரைஸை பாருங்கள், கிளாசிக்கில் வந்து 2500 ரூபாயா, ப்ரீமியம் வந்து 3000, எலைட் வந்து 3500 ரூபா. இது வந்து 24 ஹவர்ஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெல்டின் ஜாக்கில் போயிட்டு கேட்டோம், அவங்க வந்து 2500 ரூபா சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 டேஸ்க்கு வந்து 2500 ரூபாயா. மற்ற டேஸில் வந்தால் ஒரு 2000 ரூபா அப்படி சொல்கிறாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, டிஜே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரிங்க்ஸு மட்டும்தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், டெல்டின் ஜாக்குக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அடுத்த கசினோவை போயிட்டு இது பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக் ப்ரைடில் போனோம். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெல்டின் ஜாக்கை விட அங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, பட் அந்தளவுக்கு ஒர்த்தும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் கசினோவில் போயிட்டு கேட்கலான்னு சொல்லியிருக்கானுங்க, தெரில பார்க்கலாம். பட் ஏதாச்சும் ஒன்று போயே ஆகணும். அப்படி சப்போஸ் போக முடியல அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது க்ரூஸ் தான் போவோம்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அதாவது இது வந்து கான்டாக்ட் இருக்கணும் கைஸ், ஏதாவது ஒரு கூப்பன் அப்படிலாம் இருக்கணும். பட் இந்த கெசினோஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த டைரக்ட் என்ட்ரி மாதிரி தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். நாங்கள் வந்து கெசினோ ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். டெல்டின் ராயல் கூட போய் கேட்டோம், அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா கெசினோவும் சும்மா ஜஸ்ட் ஒரு என்கொயரி பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் என்ன போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அது போகிறப்ப என்னதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நைட்டு வந்து இன்றைக்கி நைட்டு கிளம்புறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேலங்கட் பீச் வந்துட்டோம். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் சன்செட்டு ஆகுற வரைக்கும் அப்படியே, ஆமாம், சன்பாத் எடுத்துட்டு அப்படியே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் மேலே வந்து கெசினோக்கு கிளம்பிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது ஒரு ஆர்டரில் நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கடைசியாக ஒரு ப்ராப்பராக இது பண்ணலாம். கடைசியாக ஒரு கைடு மாதிரி நான் வீடியோ போடுறேன் கைஸ். கேலங்கட் பீச் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கண்டோலியம் பீச்சு போயிருப்போம். ஸோ அதை விட இங்கே எக்கச்சக்கமான கடை இருக்குது. என்ன கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன், வெயில் செம்மையாக கொளுத்துது. அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கேயும் பேராகிளைடிங் எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஆமாம், பட் இங்கே போய் ஏமாந்துடாதீங்க. இவனை பார்த்தியா கைஸ். நம்ம கண்டோலியம் பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸில் பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பேராசீலிங், அதாவது பேராஷூட்டா, பேராகிளைடிங்னா இது கிடையாது. பேராகிளைடிங்னா அந்த மேலே பறப்பாங்கல்ல அது. இது வந்து கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பேராசீலிங் சொல்லுவாங்க. ஸோ என்னது என்ன பண்ணுறீங்க? யார் அவரு ஃபேன்? ஓகே யாருன்னே தெரியல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு கூட ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டாருங்க. ஸ்மைல் ப்ளீஸ். யாரா அவரு? அதான் என் கூட போட்டோ எடுக்க வரல. ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டுருக்கனாலயா? இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் பண்ண போறோம். ஆமா, அவன் தான் ஏதோ சொல்றான், எல்லாத்துக்கும் சரின்னு தான் சொல்றான். இது வரைக்கும் ஒன்றும் பண்ணதான் கிடையாது. அவன் சொல்றது எங்களுக்கு புரியல, நாங்க சொல்றது அவனுக்கு புரியல. நோ இந்த வெயிலையும் பாத்தீங்கன்னா அப்படியே மக்கள் ஆரவாரத்தோட சன்பாத்தை எடுத்துக்கிட்டு இந்த வெயில் வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? போட்டிங்லாம் இருக்குடா. நேற்று பார்த்தோம்ல, இங்கேயுமே போட்டிங்லாம் இருக்கு. கொஞ்சம் பெரிய போட்டா இருக்குடா. இப்ப போட்டிங் போய் கிட்டல பார்க்கலாமா? பாருங்களேன் எத்தனை பேராசூட் தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? எல்லாமே பேராசீலிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே விட நம்ம இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாகா பீச் இருக்குது. ஸோ அங்கே இதை விட அதிகமாக வந்து இந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். பனானா ரைடு, ஜெட் ஸ்பீடு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம நாளைக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் கவரை வச்சு பிளாக் பண்ணுறேன். ஸோ அதில் பாருங்கள்
கைஸ் கேலங்கட் பீச் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும் வரிசையில் எக்கச்சக்கமான டீஷர்ட் கடை இருக்குது. என்ன சொல்கிறதுன்னா கண்டோலியம் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நாங்கள் போயிட்டு அப்படியே சன் பாத் எடுத்துகிட்டு தர்பூசணியை சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டோம். மணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ஒரு ½ நம்ம ரூம் போனாலும் ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கிளம்பி போகணும். ஸோ இப்போ கிளம்பா கரெக்டாக சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வெயில் சரியான வெயில், அடிக்கிற வெயிலுக்கு அந்த உப்பு காற்றெல்லாம் பட்டு ஸ்கின்னெல்லாம் அவ்வளோ கருப்பாக இருக்குது கைஸ். ஃபேஸே மாறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு பிளேஸு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீச்சு, இந்த மாதிரி தான் போக முடியுது. 2 நாளாக இப்படி தான் போயிருக்கு. பட்டு ஆனால் இன்றைக்கி நைட்டு வந்து கெசினோ போகிறோம். ஸோ ஒரு 3வது பிளேஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இப்போ 5 பேர் கோவாக்கு இப்போ டீமாக வரோம் அப்படின்னா நம்ம 5 பேரும் தனியாலாம் பைக் எடுத்துட முடியாது. ஸோ ஒரு 3 பைக் எடுத்துகிட்டு அதை தான் ஷேர் பண்ணிக்க முடியும். ஒரு கார் ரெட் தான் முடிஞ்சதா? காருக்கு ரெண்ட்டு நீ கொடுப்பியா? ஒன்று தான்டா. ஃபியூல் எவ்வளோ ஆகும் தெரியுமா? 1200 ரூபாய் கொடுத்து பைக் எடுத்து கார் எடுத்து கார் எப்படினாலும் கொஞ்சம் அதிகமாக வரும்டா, கொஞ்சம் அதிகமாக வரும். இல்லை நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னா இப்போ 5 பேர் 5 பைக் எடுத்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் கண்டிப்பாக. நான் அதான் அந்த கைடு, அதாவது கோவா டூர் கைடுன்னு சொல்லிட்டு நம்ம கடைசியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி 5 பைக் இருப்பாங்க, எனக்கு புரியல. தனித்தனியாக போகணுன்னு ஆசை இருக்கும்ல எல்லாத்துக்கும், அதான் சொல்கிறேன். புதுசாக வர்றவங்க ஃபியூச்சரில் ஏதாவது யூஸ் ஆகும்ல. கைஸ் என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 பேர் வாங்கினா ஒரு காரே எடுத்துடலான்றான். அது கரெக்டு தான். ஏன்னா ரெண்ட்டு எவ்வளோ வச்சு 1200 ரூபான்னா இப்போ பைக்குனா 520 கம்மி தான், ரெண்ட்டு கம்மி. பட் ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எவ்வளோ வேணா சாப்பிட்டுக்கலாம், அன்லிமிட்டடாக. செஃப் இருக்கிற பானிபூரி சாப்பிடு. கசினோ ப்ரைடை போடுறோம். ஹெல்த்தின் ராயல் அந்த நிற்கிது பாருங்க, ஹெல்த்தின் ராயல். இது ஃபுல்லாகவே ஃப்ரீ ட்ரிங்க்ஸு. ஸோ அப்படியே நம்ம பார்த்துக்கலாம், ஜஸ்ட்டு ட்ரிங்க்லாம் பண்ண வேணாம்.